படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது முறையே சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் என்றும் தைனந்தினம், அவாந்தரம், மகா பிரளயம் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பகலில் படைத்தலும் இரவில் பிரளயமுமாகச் சொல்வது தைனந்தின சிருஷ்டி பிரளயமாகும். மன்வந்திரம் முடியும் போது ஏற்படும் பிரளயத்தையும் மன்வந்திரம் ஆரம்பிக்கும் போது உண்டாகும் சிருஷ்டியையும் மன்வந்திர சிருஷ்டி பிரளயமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். கல்பத்தின் முடிவு காலத்தில் ஏற்படுகிற பிரளயத்தையும் கல்பத்தின் ஆதியில் ஏற்படுகிற சிருஷ்டியையும் மகா சிருஷ்டி பிரளயமாக நாம் அறிய வேண்டும். ஏஷக என்ற பதத்தின் பொருளே சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயங்களுக்கு கர்த்தாவாக கொண்ட மேலே கண்ட ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. தைனந்தின சிருஷ்டி முதலானவற்றில் சூரியனை கர்த்தாவாகவும் அவாந்தர சிருஷ்டிகளில் மகாவிஷ்ணுவை கர்த்தாவாகவும் மகா பிரளய சிருஷ்டிகளில் பரபிரம்மத்தை கர்த்தாவாகவும் வைத்துக்கொண்டு ஏஷக என்ற பதத்துக்கு ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என்ற 3 அர்த்தங்களையும் நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். பாயதி என்ற இடத்தில் பை